வணக்கம் நண்பர்களே. உங்களுக்கு நெருக்கமான ஒருவர், உங்களுடைய மிக நெருக்கமான இரத்த உறவு ஒருவரை இழக்கும் பொழுது எழும் உணர்ச்சிகளை கையாள்வது ஒரு சிக்கலான பயணமாக இருக்கலாம். மரணத்திற்கு பிறகு வாழ்க்கையில் ஒரு முடிவு மற்றும் அர்த்தத்தை தொடர்ந்து தேட உங்களுக்கு இந்த வசனங்கள் உபயோகப்படும். உங்களை தொடர்ந்து தேடுவதற்கு இது ஊக்குவிக்கும். குணப்படுத்துவது என்பது நேரடியான அல்லது எளிதான செயல் அல்ல. ஒரு இழப்பை அங்கீகரிப்பது தான் முக்கியம். எதிர்பாராத இழப்பு காரணமாக அந்த நபர் இல்லாமல் வாழ்க்கையை தழுவிக்கொள்ள நேரம் எடுக்கும். துக்கம் அதிகமாக தோன்றும் நாட்களில் கடவுள் உங்களுடன் இருக்கிறார், ஆதரவை வழங்குகிறார் என்பதை துக்கத்தை பற்றிய இந்த வசனங்கள் நினைவூற்றுகின்றன. முதலில், அவர் உங்களுக்கு முன்பாக அணிவகுத்து வருகிறார், அவர் உங்களுடன் இருப்பார், அவர் உங்களை கைவிட மாட்டார், நீங்கள் எனவே பயப்படவோ அல்லது மிகவும் அச்சத்தின் உச்சத்திற்கு செல்லவோ அவசியமில்லை. இதுதான் அந்த வசனம். இந்த பகுதி கடினமான காலங்களில் கடவுளின் பிரசன்னம் அல்லது ஆதரவை பற்றியது. எனவே நீங்கள் சவாலான சூழ்நிலைகளையோ அல்லது பயத்தின் காலங்களையோ எதிர்கொள்ளும் போது கூட கடவுள் உங்களோடு இருக்கிறார் என்பதை நீங்கள் நம்பலாம். இந்த உறுதிமொழி உங்களை தனிமையாக உணர வைக்கும் என்றும் கடவுளின் உதவி மற்றும் வழிகாட்டுதல் நீங்களை நம்பலாம் என்றும் நான் நம்புகிறேன். இந்த வசனம் ஒரு மதத்தினுடைய புனித நூலில் இருந்து எடுக்கப்பட்ட வசனம். விஜயின் ரசிகர்கள் தங்களுடைய அந்த ஊரில், கரூரில் இருக்கும், மிக பெரிய துயரம் நடந்த ஊரில் இருக்கும் தங்கள் உறவுகளுக்கு இந்த வசனத்தை அனுப்பி வைக்கலாம். அதில் அவர்கள் ஆறுதல் அடைந்தால் நமக்கும் ஒரு சின்ன ஆறுதல் கிடைக்கும். தொடர்ந்து பேசுவோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுக்காக சொல்கிறேன்னா, அடுத்து நான் தொடர்ந்து ஒரு 4-5 வசனங்கள் இதில் பண்ண போகிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.